ஹாய் ஆல், வெல்கம் டு சுதா ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அளவெடுத்து ஒரு நோட்டில் நோட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்மளால் வேகமாக கட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸை எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா அயர்ன் பண்ணி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்னுட்டு பார்த்து நோட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸுடைய உயரம். இந்த ஷோல்டரில் இருந்து ப்ளவுஸ் எங்கே முடியுதுன்னு பார்த்து ப்ளவுஸுடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்து ஆமூலுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஆமூல் 9.5 இருக்குது. 9.5 நோட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஸ்மால் ஷோல்டர், பக்க கழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது 2 இன்ச் இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்லீவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து இங்கே பார்க்கும்போது 2 இன்ச் இருக்குது. இந்த 2 இன்ச்சு நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாடி சுற்றளவு, உடம்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆமூல்லேருந்து கழுத்து, அந்த கழுத்து வரைக்கும் எவ்வளோ இருக்குது, அதாவது பேக் கழுத்து உயரம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இது 11 இன்ச் இருக்குது. அவ்வளோதான், பேக் பார்ட்டுடைய மெஷர்மெண்ட்ஸ் முடிஞ்சுது. ஒன்று உயரம், ஆமூல், ஸ்மால் ஷோல்டரு, பாடி சுற்றளவு, இந்த 4 மெஷர்மெண்ட்டு பேக்கில் இருந்து எடுக்கணும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். எப்போவுமே ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஹூக் சைடில் தான் நீங்கள் எடுக்கணும். ஹூக் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு முன்கழுத்து உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். முன்கழுத்து உயரத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு ஹூக் இருக்குது இல்லைங்களா, அங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் போட்டுட்டு உயரம் எவ்வளோன்னு பார்ப்போம். இது 6 இன்ச் இருக்குது. அடுத்தது இந்த முன்கழுத்துடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு இதையும் மெஷர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது மெஷர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது கரெக்டாக வந்துடும். அடுத்தது முன்பக்கம் பாடி சுற்றளவு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஆமூல்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஹூக் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மெஷர்மெண்ட்டு நமக்கு 9.25 இருக்குது. அடுத்து ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பிக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட் கட்டா இல்லை கிராஸ் கட்டான்றதை நம்ம செக் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் ஸ்ட்ரெயிட் கட்டு தான். ஸோ இப்போ என்ன எடுக்கிறோன்னா முன்பக்க உயரம், அதாவது முன்பக்கம் அந்த டாட் வைக்கிறோம் இல்லைங்களா, அதோட உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ஷோல்டர், அந்த தையல் இருக்குது இல்லைங்களா, தையல்லேருந்து இந்த டாட் முடிகிற இடம் இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னுட்டு அதை நோட் பண்ணிக்கணும். முன்பக்க டாட் உயரம் 10 இன்ச் இருக்குது. அடுத்தது இந்த டாட்லேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் இந்த மிட் டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்கோம், மிட் டாட்டுடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கணும். அது 2 இன்ச் இருக்குது. அடுத்த மெஷர்மெண்ட்டு இந்த மிட் டாட் எவ்வளோ அகலம் வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கேருந்து இந்த மாதிரி மடித்து ஹூக் சைடில் மடிச்சுட்டு இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது மிட் டாட்டிலேருந்து இந்த ஹூக் சைடு மடித்த பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு 3.25 இருக்குது. அடுத்தது இந்த மிட் டாட்டுக்கு இங்கே மடிக்கிறதுக்கு எவ்வளோ விட்டுருக்காங்கன்றதை பார்த்து அதில் எவ்வளோ அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே நம்ம நோட் பண்ணிக்கணும். எனக்கு இங்கே 1 இன்ச் இருக்குது. மடித்து தைச்சிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் இந்த மாதிரி கோடு போட்டு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு
அடுத்தது இப்போது ஹூக் சைடு, அதாவது இந்த கழுத்துலேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னுட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். இது வந்து 4 இன்ச் இருக்குது. அடுத்தது ஆமோல்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இது 6 இன்ச் இருக்குது. அடுத்தது பட்டியுடைய நீளம், இங்கேருந்து இந்த அளவும் நம்ம மெஷர் பண்ணணும். இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இது 8.5 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணும்போது எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் நம்ம மறக்காமல் எல்லா மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக எடுத்து பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே கரெக்டாக வரும். இது வந்து கை நீளம் நமக்கு எவ்வளோ இருக்குது, 8 இன்ச் இருக்குது. கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். கை சுற்றளவு 6 இன்ச் இருக்குது. இவ்வளோ தான் ப்ளவுஸில் இருந்து நம்ம எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட்டு. எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துட்டோம். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.